ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போகிற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டே கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஏர்பட்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஆப்பிளோட ப்ரோ ஒன் இது. ஆப்பிள் ஐபேட்ஸ் ப்ரோ ஒன் இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7500 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது விற்கலை, சரியா? இது காலையில் மத்தியானம் போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ஐடியா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து நேற்று ஒன்று போட்டிருந்தோம், ப்ளூ கலரு. நேற்று ஒன்று ஐஃபோன் வந்து 15 வந்து யார் சரி, அதை விட ஐஃபோன் 15 நேற்று ஒன்று போட்டோம்ல ப்ளூ கலர். அது எவ்வளோக்கு போட்டோம் அது? ஆமாப்பா, நேற்று மீராங்கிட்ட வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டுல. அது இல்லைடா, நேற்று ஐஃபோன் 15 ஒன்று நேற்று போட்டோம்ல. வீடியோலாம் நீயும் பாடுறா. நேற்று போட்டோம்டா ஐஃபோன் 15. இதே மாதிரி இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூ கலர் போட்டோம் நேற்று, ஸ்டாக் வீடியோவில் கூட போட்டோம். 50 ரூபா என்னமோ சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் அதே மாதிரி 15 தான். பட் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாடுறா, இது 4 மாதம் இருக்கா? வாங்கி 8 மாதம் ஆச்சு. 4 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே வச்சுருக்காப்புல, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காப்புல. ரெண்டாவது வந்து கலர் வந்து பயங்கரமான கலர், ரோஸ் கலரு. 74,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 8 மாதம் ஆன மொபைலு. இப்போ வேறு எதுவும் கீழே விழுந்துச்சா? ஆமாம் ஆமாம், அது எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 இது. ஐஃபோன் 15 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம மொபைலு. அதுவும் இந்த கலருக்காகவே மொபைல் வாங்கலான்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 ரூபா அப்படி தானே சொன்னாப்புல. 51,000 ரூபா, 51,000. நேற்று ஒன்று போட்டோம், அதுவும் இருக்குது. அதை பற்றி நமக்கு வந்து பேசிடலாம். அதுவும் விற்கலை. அது ஒரு கடைக்காரருக்கு அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே திரும்ப கொடுத்துட்டோம். அவர் வந்து 50,000 ரூபா சொன்னாருன்னு நினைக்கிறேன். 128 GB பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி அந்த கவுண்ட் டவுனு சர்க்கிள் கவுண்ட்டுன்னு ஒன்று வருது. இப்போ ஐஃபோன் 15லலாம் 94% பேட்ரி ஹெல்த்து, சரிங்களா? இதோட ப்ரைஸு 51,000 ரூபா. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்று நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம இதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கம்மியாக வரும், ஒன்று கூட வரும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொண்ணு நாங்கள் போட்டோம், 10மே விற்றுருச்சு. மொபைலே வந்து கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கடமையை வந்து சரிவர செஞ்சுருவோம். இருக்கே இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை போட்டுட்டு தான் கிளம்புறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃபோல்டு 3 5G மொபைலு. ஸோ இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டோம், 24,000 ரூபா போட்டோம்ல, அது லேசாக இந்த இடத்துல உடஞ்சிருந்துச்சு. ஆனால் இதில் அந்த மாதிரி உடஞ்சதெல்லாம் இல்லை. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 3 5G மொபைலு. இதை ஓப்பன் பண்ணப்பா. இதோட விலை 26,000 ரூபா. இது 26,000. இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 12/256 GB மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது, மூடிடும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கே உள்ள ஒரு மொபைலுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதாவது ஜீன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அது மாதிரி இதுக்கு மொபைலுக்குன்னு ஒரு ஜீன்ஸு. ஸோ இந்த மொபைலில் வர ப்ராப்ளம் இது ஒன்று. ஃபுல் அண்ட் லாங் டைம் ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகாது. இதுவாக பரவாயில்ல, இது ரொம்பலாம் இல்லை, ஓரளவு ஜஸ்ட்டு தான். சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே திறக்க முடியாது, இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திறக்க முடியுது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம திறக்க ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் வந்து டிஸ்பிளே போயிடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா. 25,000 இது 26,000, சாரி 26,000. இப்போ இது லாக் எதுப்பா? இதுப்பா பாஸ்வேர்டு. இது பாரு, என் ஸ்டாரு. இப்போ நான் போடுவேன்ல, என் ஃபோனுக்கு போடுவேன்ல, அது அந்த பாஸ்வேர்டு. 12 GB ரேமு, 256 GB. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. மொபைல் உண்மையிலே தரமாக இருக்குது. ஃபோல்டு 3 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000, 26,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் பஸ் இது.
விலை கம்மியாகிட்டே போகுது நாளுக்கு நாள். 1,30,000 விற்ற மொபைல் இதெல்லாம். ஸோ நாளுக்கு நாள் குறையுது. ரெண்டாவது இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ரேட். இது அடுத்தது விவோ V30e வந்து 21,500 பாக்ஸு மொபைலு, வாரண்ட்டி இருக்குது, 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. பில்லு, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது, 11 மாதம் வாரண்ட்டி. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 21,500, 21,500. உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. மொபைல் வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம், இருக்கு பாருங்க, மேலே தூக்கி வச்சுருக்கோம். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8,128 விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,500. மொபைலு புது மாடல், 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ தாராளமாக வாங்கலாம் இந்த மொபைலு. ஸோ இது நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. கூகுள் பிக்சலில் வந்து 6A, கூகுள் பிக்சல் 6A கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ கண்ணாடி எங்கே உடஞ்சிருக்குன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உடஞ்சிருக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தான் சொல்லி கொடுத்துருக்காப்புல. இருக்கு பாருங்க, 12,000. பாக்ஸு மொபைல் இருக்குது, சார்ஜர் கேபிள் இருக்குது. சரிங்களா? இதே மொபைலு என்கிட்ட வந்து 16,000 ஒன்று இருக்குது. 16,000 ஒன்று இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, 16,000 ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13, ஐஃபோன் 13 வந்து பாக்ஸ் இருக்கா பார்ப்போம். தானேப்பா, ஐஃபோன் 13 128GB, பேட்ரி ஹெல்த் 85%. வேறு என்ன இதில் வேறு என்ன பார்க்கணும், 128 அவ்வளோதான். மற்றபடி மொபைல் ரெட் கலரு. ஸோ செம்ம யூசேஜ், நல்ல லைஃப் தரும். விலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 எவ்வளோ இது போட்டிருக்கு, 32,500. ஐயோ நல்ல வேலை, இது ஒழுங்காக அது தெரிகிற மாதிரி எழுதுங்கடா. 8 பி போட்டு 2,500 போட்டிருக்க மாதிரி இருக்குது. 32,500. ஸோ 32,500 அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் எல்லாம் தவறாக சொல்லிட்டோன்னா உடனே பிடிச்சிக்க கூடாது. கம்மியாக சொன்னீங்களே அப்படின்னு, எங்களுக்கு கட்டுப்படியானா தருவான். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பி மாதிரி போட்டிருந்தான். நான் கூட ஏதோ ஃபோன் போட்டு 2,500 போட்டிருக்க மாதிரி இருக்கு. சரி, நல்லா உத்து பார்த்தா 32,500. இது சாம்சங் வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது தான். ஆனால் நம்ம வந்து எதனால நிறுத்தி வச்சுருக்கோம்னா, அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லாமல் அறந்த கதை. அதாவது டச்சு வந்து சில இடங்களில் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறதுனால அவருக்கு நம்ம கொடுக்கல. சரி பார்ப்போம், வேறு ஏதாவது வந்தால் கூட அவர் பார்த்துட்டு கால் பண்ணுவார். நம்மளும் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறனால அது மறந்துடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 128GB, 18,500. பேட்ரி ஹெல்த் 85 86 இருக்குது. ஸோ ஒரிஜினல் ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாம் ஒர்க்கிங் ஆகுது. 18,500. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது வாங்கலாம். ஏன்னா நேற்று ஒன்று போட்டிருந்தோம் 39,000 ஒயிட் கலரு, 40,000 போட்டிருந்தோம். அப்புறம் 1000 குறைச்சி 39,500 விற்றுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 43,500. ஆனால் இதில் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஜிபி வித்தியாசம், இதுக்கு பாக்ஸ் இருக்குது. இதானப்பா ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு. ஆமாம், பாக்ஸ் இருக்குது. ரெண்டாவது 256GB. இது பேட்ரி ஹெல்த் வந்து 87. இது ஸோ எல்லா வகையிலையும் அதோட கொஞ்சம் சிறந்ததாக தான் இருக்குது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 43,500 43,000 கூட தரேன். 43,000 தரோம். ஐடியா இருக்கா பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல்லே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி அந்த பையன் 3 ஃபோன் கொடுத்தாங்கப்பா. 3 கொடுத்தானா 2 கொடுத்தானா? 3 கொடுத்துருக்கான். அந்த இதையும் ஓப்பன் பண்ணு. கூகுள் பிக்சலில் வந்து 7 ப்ரோன்றது வந்து 9 ப்ரோ கூட இப்போ லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா, 9 ப்ரோவே வந்துருச்சு. இது 8 ப்ரோ வந்து 9 ப்ரோ வந்திருக்கு. கூகுள் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8,128 12,128ன்னு நினைக்கிறேன். 12,128. இதோட விலை வந்து இது வந்து எல்லாமே இம்போர்ட்டட். இது ஸோ அப்ராட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் வரும்னு நினைக்கிறேன், ஒரு சிம் வரும்னு நினைக்கிறேன்.
எனக்கு சரியா தெரில. ஏப்பா இது எப்படிப்பா இது செக் பண்ணிட்டியா இல்லையா? வாங்க பஸ். இது பார்த்துக்க இ சிம் தான் வரும்னு நினைக்கிறேன். சிங்கிள் சிம்மு இ சிம் தான் வரும். ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,500, அதாவது 30,500 மொத்தம் 3 பீஸு 3 கலர் இருக்கு. இன்னொரு மொபைல் வந்து இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல்ல 7 ப்ரோ தான். விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,000 கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அதுங்களோட ஒரு சிம்மு போடலாம், ஒரு சிம்மு இ சிம் போடலாம். இ சிம்னா அப்படி இல்லைப்பா. இ சிம்னா அங்கே போயிட்டு அங்கேயே இ சிம்னு நம்ம எழுதி கொடுத்தா அவனே ஆட் பண்ணி கொடுத்துருவான்ப்பா. சிம்மு போட தேவையே இல்லை. என்னப்பா மொபைல் கடையில் இருக்க இதெல்லாம் போய் நான் சொல்ல வேண்டியது. தெரிஞ்சுக்க, இதெல்லாம் உலகத்தில் என்னென்னமோ இருக்கு. சரி எல்லாம் தெரிஞ்சவங்க கூட முட்டாள் தான். தெரியாதவர் தான் எக்கச்சக்கமாக இருக்கு இன்னைக்கு. கட்டுறது கையளவுன்றாங்களே, எவனுக்கும் ஃபுல்லாக தெரியாது, எல்லாம் அரைகுறை தான். ஸோ கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 24,000 தரேன். இது 12,256. ஸோ அதுங்களை விட இது என்ன சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபி அதிகம். ரெண்டாவது விலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் 24,000 தான். காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்டுன்றது ஒரு விஷயம் என்னென்னா, மொபைல் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உழைப்புக்கு அந்த மொபைலுக்கு வந்து ஒரு கலர் சேஞ்சபிள் ஆகும். ஒரு ஆரஞ்சு மாதிரி ஷேடோஸ் வரும். அந்த மாதிரி தான் இது. அது கூட இதில் இல்லை. நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இல்லைன்றது வந்து உத்து கவனிச்சா தான் தெரியும் அது இருக்குன்றது. நம்ம சொல்லாமல் விட்டா கூட அது இல்லைன்னு தான் நினச்சிக்கோங்க. ஆனாலும் ஓப்பனாக சொல்கிறோம், 24,000 ரொம்ப கம்மி இது. ரெண்டாவது 256 ஜிபி. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் 1,70,000 65,000 விற்கிது. நீங்கள் இப்போவும் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுதான் ரேட்டு. நாங்கள் வந்து 24,000 தரோம். சரியா? ஸோ மொத்தம் 4 ஃபோன் இருக்கு என்கிட்ட கூகுள் பிக்சலில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸு 64,000. ஸோ இதில் வந்து என்னென்னன்றது நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்லுவோம், ஏன்னா சப்போஸ் யாருக்காவது தேவைப்பட்டுலாம். பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஜிபி. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64,000 இது. ஐடியா இருக்கா பாருங்க. இது இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டு வாங்கிட்டாருன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து இங்கே வந்து பார்க்கல. ஸோ திடீர்னு அவர் வேணான்ட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங் S22 ப்ளஸ்ஸு 8256 பிளாக் டாட் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 தான் இது. இன்றைக்கி கூட 2 பேர் கேட்டாங்க கடைக்கு வந்து. நான் கொடுக்காம வச்சுருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணி அந்த பார்ட்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்துக்கலாம். இது வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. 13,000 தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro 12,256 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா போட்டோம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் பேக் டோர் பார்த்தீங்கன்னா கிராக்காக இருக்குது. உள்ள டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணாது. பக்கா வெரி குட் கண்டிஷனோட உள்ள மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் உங்களுக்கு வந்து எவ்வளோனா 19,000. ஐஃபோன் 12 64 ஜிபி பேட்டரி ஹெல்த் 88. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா சூப்பர் கண்டிஷனு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. விலை வந்து 23,000. ஐஃபோன் 12 23,000. இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 6 128 8 OnePlus 8 பேக் டோர் மட்டும் லேஸாக உடைச்சிருக்கு. மொபைல் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கனால இதோட விலை வந்து 12,000 கொடுக்குறாப்புல. 12,000 உங்களுக்கு ஐடியா இருக்கா பார்த்துக்கோங்க. இது வந்து போக்கோ X5 ப்ரோ இந்த இருக்குது பாக்ஸு. மொபைலும் பாக்ஸும் தான் 11,000. 5G மொபைலு 8 128ன்னு நினைக்கிறேன். 6 128. இது MI 11i பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 5G மொபைலு 11,500. சார்ஜர் 120 வாட் சார்ஜர் வரும் இதுக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நோட் 10 ப்ளஸ்ஸு 18,500 மேலே உள்ள ஒரு மொபைல் இருக்குது. அது வந்து என்ன மாடல்னா விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ப்ரோ, விவோ V30 ப்ரோ 28,500 போட்டிருக்காங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாரண்டி இன்னும் 11 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். மற்றதெல்லாம் எல்லாமே ஆல்ரெடி போட்டது தான். லேப்டாப்லாம் நம்ம போட்டிருக்கோம், எல்லாமே இருக்குது. வாட்ச் வந்து எங்களுக்கு புதுசாக எதுவும் வரல, அதனால நாங்கள் எதுவும் போடல. ஸோ இதோட இந்த ஸ்டாக் வீடியோ முடிச்சுக்கிறோம், நாங்கள் கிளம்புறோம். சரியா? சரி, இதை எடுத்து வச்சுனா நான் சொல்லுங்கள், நான் என்னென்ன வேணும் சேல் பண்ணுமா? எவ்வளோ அது பாக்ஸு கொடுங்க, வீடியோ போட்டுருவா இல்லை நீங்கள்? சரிங்க, இதை கட் பண்ணி விட்றேன்.